வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசி ரிஷப லக்னம். இந்த கடகராசி ரிஷப லக்னத்தை பற்றி சொல்லணும்னா, இவங்க முழுக்க சென்டிமெண்ட் பிரியர்கள். புத்தியை பற்றி அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டாங்க. எப்போவுமே மனசுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதனால் மனம் போல் வாழக்கூடியவங்க இந்த கடகராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க. சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க பாட்டிங்க அவங்க ஒரு போக்கில் போய்கிட்டு இருப்பாங்க. இவங்க அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களாக ஏற்றுக்கிட்டால் தான் உண்டு. இவங்ககிட்ட போன திணிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதே போல் இவங்க சென்டிமெண்ட் பீரியட் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் ஒரு விஷயத்தை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை யார் எப்படி என்ன சொன்னாலும் சரி, இல்லை அது ஒரு மோசமான விஷயமாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நல்லது கெட்டது சரி தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எடுபடாது. இவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது தான் இவங்ககிட்ட பிரதானமாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இவங்களுடைய லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறதே இருக்கும். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் எப்போவுமே இந்த மனம் போன போக்கு அப்படிங்கிறது நிதர்சன வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா எல்லா நேரத்திலும் சரியான விஷயங்களை நம்மளால் யூகிக்கவோ முடியாது. வெறுமனே ஒரு கற்பனையில் மட்டுமே எல்லா விஷயத்தையும் நம்ம செய்து முடிக்கவோ சாதிக்கவும் முடியாது. கற்பனையை காட்டிலும் இந்த நிதர்சன வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே அது வேறு தான். ஸோ இந்த கடகராசி ரிஷப லக்னக்காரங்க எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருந்து தான் ஆகணும். பட் அது அவங்களுக்கு அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன தான் இவங்க முயற்சி பண்ணாலும் சரி, நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம், மனசெல்லாம் தேவையில்லாமல் அலைப்பாய விடக்கூடாது, மைண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாலும் கூட அதுக்கேற்ற சூழ்நிலைகள் அமையிறது அப்படிங்கிறது எப்பவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதாவது சில நேரங்கள் உங்களுக்கு ஒத்து வரலாம், பட் பல நேரங்கள் அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் ஆனாலும்
மனம் போன போக்கில் போக வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்பட்டுடும். ஸோ இந்த மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதே இந்த கடகராசி ரிஷப லக்னத்திற்கு ஒரு சவாலான விஷயம்தான். அண்ட் எப்போவுமே இந்த ராசி லக்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை அது ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். தானாகவே அவங்களே தகவமைத்து கொள்வாங்க. மற்றவங்களை கேட்டு பார்த்து செயல்படுறது அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களே ஒவ்வொரு விஷயங்களையும் பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இவங்களெல்லாம் உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ட்ராவலை அதிகம் விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே எங்கேயாவது ஒரு இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவாகவும் வேலை செய்யும், நெகட்டிவாகவும் வேலை செய்யும். ஆனால் இவங்க அவ்வளோ சீக்கிரம் எல்லா விஷயங்கள்லையுமே முழுமை அடையாதவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே உங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை பாதியிலே விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு நகர்ந்து போவாங்க. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கும். சில விஷயங்களை சில பொறுப்புகளை மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா லேசினஸ். அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு மூடு சரியில்லை, இப்போதைக்கு நான் அந்த ஃபார்மில் இல்லை, எனக்கு வேற ஒரு விஷயம் தான் மைண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை பாதியிலே ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. காரணங்கள் தான் வேறு வெறியாக இருக்குமே எல்லாமே. ஸோ லாங் வியூவிலேருந்து பார்த்தா அது புரியும், எல்லாமே பாதியில் தான் நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறது. பட் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும், என்னென்னா இது நல்ல விஷயங்களுக்கும் பொருந்தும், கெட்ட விஷயங்களுக்கும் பொருந்தும். அதாவது நல்ல விஷயங்கள் பாதியில் நிற்கிது அப்படின்னா அது வருத்தத்தை கொடுக்கும். அதுவே கெட்ட விஷயங்கள் பாதியில் நின்று போகுது அப்படின்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இது இவங்களுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்குமே ஒரு வைஸ் வர்ஸாக கான்ட்ரஸாக வேலை செய்கிறதுனால கெட்டதுலேயும் ஒரு நல்லதை பார்க்குவாங்க, அப்புறம் நல்லதுலேயும் ஒரு கெட்டதை பார்க்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எதுலேயுமே முழுமை பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. முழுசாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் இல்லை, முழுசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளும் இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சைடு நல்லா இருக்கும், ஒரு சைடு டார்க்காகவே இருக்கும். ஒரு சில காலகட்டங்கள் ஆகா ஓஹோன்னு வாழ்க்கையில் இருப்பாங்க, ஒரு சில காலகட்டங்கள் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு சும்மாவே இருப்பாங்க. பட் இது எல்லாத்தையுமே அவங்களுடைய மைண்டு தான் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொன்னால் இவங்க புத்திக்கு அவ்வளோ சீக்கிரம் இடம் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியும், புரியும். ஆனாலும் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த உத்வேகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க மைண்டு தான் கொடுக்குது. இவங்களுடைய மைண்டை எப்போவுமே இந்த ரெட்டை நிலைகளையே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு சில காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில காலகட்டங்கள் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலான முரண்பாடுகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இவங்க தான் முக்கிய காரணமாகவும் இருக்காது. மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறக்கும் வழி இல்லை. இயல்பாகவே இவங்க மற்றவங்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உண்மையிலே இவங்ககிட்ட மற்றவங்களோட நெருங்கி பழகணும், எப்போவுமே ஒரு கூட்டமாக சமூகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு ஜாலி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கான அமைப்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே இவங்க கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான், கொஞ்சம் காரசாரமாக ரிசர்வ் டைப்பாக தான் இருப்பாங்க. ஓப்பன் டைப்பான ஆட்கள்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதே இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் இவங்களுக்கு செட் ஆகிறதும் கிடையாது. இன்னும் கிளியராக சொன்னால் இவங்க ஓப்பன் மைண்டட், ஆனால் இவங்க கூட இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை. ஆனாலும் இவங்களுக்கு மற்றவங்களை நேசிக்கக்கூடிய இயல்பு இருக்கிறதுனால இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். பட் என்னென்னா எல்லாத்துக்குமே ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது. அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையும் இப்போது அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க, இல்லை பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். நான் இயற்கையாகவே இவங்க சென்டிமெண்ட் பிரியர்கள். ஆனால் இவங்க கூட சேரக்கூடியவங்க பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரங்களாக தான் இருப்பாங்க, கடினமான முரட்டு சுபாவம் உடையவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இதனால் எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சியான மனிதர்கள் இவங்க கூட இவங்க சுற்றி இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அல்லது அவங்களை கரெக்ட் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் நினச்ச மாதிரியே ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், கற்பனை அப்படிங்கிறது வேறு, நிதர்சனம் அப்படிங்கிறது வேறு. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கற்பனையில் ஒரு விஷயத்தை உருவாக்கிடுவாங்க, அது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகவும் செய்யும். ஆனால் நிதர்சனத்தில் அந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும்.
பட் இதனால் இதெல்லாம் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல, இதெல்லாம் மோசம் ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. இவங்க சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்போவுமே ஏதாவது ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகளுக்கு அது தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிலையில போயிட்டுருப்பாங்க. எப்போ தான் அது அடையும் அப்படிங்கிற கேள்விக்குறி அவங்களுக்கு ஆகிடும். பட் அந்த கேள்விக்குறி அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய விதி அமைப்பு அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்களுக்கு அமையக்கூடிய விஷயங்கள் கான்ட்ராஸ்ட்டாக அமையிறது அப்படிங்கிறதான் விஷயமே. ஸோ அதை இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த டிஃப்ரென்ஸை இவங்களுக்கு பிரித்து வைக்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கான்ட்ராஸ்டான விஷயங்களும் இவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் வந்து பெருசாக ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய முரண்பாடுகள். இந்த புரிதல்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத சிக்கலான விஷயம். ஸோ அது புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்னேன், இவங்க வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் எல்லாத்தையுமே வந்து முழுமைப்படுத்துறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சவால் இருந்த விஷயம்தான். ஸோ தொழில், வேலை, உத்தியோக ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஆர்வத்தோடு செயல்பாடுகள் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் கிளியராக சொன்னால் ஆரம்பத்திலே மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. இயல்பாகவே இந்த கடகராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும், மற்றவங்க மத்தியில் பேர் புகழ் அடையணும் அப்படிங்கிறது ஒரு தனியாத தாகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறதே ரெண்டாவது விஷயம்தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கணும், மற்றவங்க செய்ய முடியாததெல்லாம் செஞ்சு காட்டி புகழ் பெறணும், ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் உருவாக்கணும். இப்படிங்கிற விஷயத்துல தான் இவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதற்காக இவங்க போராடுவாங்க. பட் நிதர்சன வாழ்க்கையில் ஜீவனம் அப்படிங்கிறது ஒரு பிழைப்புக்காகத்தான். எதையாச்சும் ஒன்று பண்ணி 2 காசு சம்பாதிச்சு வயிற்ற நிரப்பணும், இல்லை வீடு வாசலோட குடும்பத்தோடு சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறதோட நின்றுடும். வெறுமனே பேஷனுக்காக மட்டுமே ஜீவனம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேஷன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே தான் இவங்க வர்றாங்க. ஸோ இந்த விஷயங்களையும் சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே ஸ்ட்ரகிளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத காட்டிலும் அதனுடைய செயல்முறையில் தான் இவங்க ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் பேஷன் நோக்கி போனாலும் அதனுடைய சக்ஸஸில் தான் குறியாக இருப்பாங்க. அதுக்காக என்ன வேணாலும் இவங்க செய்வாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ராக்டிக்கலாக என்ன செயல்படுத்துருவாங்க, என்ன வேலை நடக்குது, அதில் எப்படி யூனிக்காக இருக்கிறது அப்படிங்கிறத தான் இவங்க வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கெரியர் சார்ந்த விஷயங்களும் அப்படியே ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். மற்றவங்களால் முடியாத, புரிஞ்சிக்க முடியாத, செயல்படுத்த முடியாத கஷ்டமான காரியங்களும் இவங்க வந்து ரொம்ப சிம்பிளிமேட் பண்ணி சூப்பராக கொண்டுட்டு வருவாங்க. பட் அதனுடைய ரெகக்னேஷன் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்க புரிஞ்சால் தானே கிடைக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான லாப நஷ்டம் அப்படிங்கிறதோடு முடிஞ்சு போயிடுது. அவங்களுடைய தேவைகள் நிறைவேறினா மற்றவங்க கிளம்பிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லாப நஷ்டத்தை காட்டின ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறதும் தேவைப்பட்டு இருக்கிறதுனால இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த முயற்சியிலேயே உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிதர்சன வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அதற்கும் முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்க. அப்போ தான் இந்த ஜீவன அமைப்புகளை இவங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முரண்பாடுகள் ஆகும். எப்போயுமே சுய ஜாதக அமைப்பு கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஈடேறும். பெருசாக எந்த ஒரு குறையும் வைக்க போகிறதில்ல. ஏதாவது கால நேரங்கள் சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் அவங்க அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. திரும்பவும் அந்த கால நேரங்கள் மாறினதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் கை கூடி வந்துடும். ஒருவேளை ஜாதகமே உங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அனுபவத்தின் மூலமாக தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதிலேயே கால விரயம் அப்படிங்கிறது போயிடும். இதனால் இழந்தவற்றையெல்லாம் திரும்ப மீட்கிறது அப்படிங்கிறதே கஷ்டம். ஸோ அதனால் பேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிதர்சன வாழ்க்கையிலையும் இவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே இவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவான ஆட்கள் கிடையாது. அதனால் இந்த காசு மூலம் சம்பாதிக்கணும், சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது. பட் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சேமிப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆனால் அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அடிவாங்கும். என்ன தான் அவங்க சம்பாதிச்சாலும் கொடுத்து சிவந்த கை அப்படிங்கிற பேர் வாங்கிடுவாங்க. ஜாதகம் கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த கொடுத்து சிவந்த கை அப்படிங்கிறது பேர் வரும். ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படின்னா சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு வகையில் கோட்டை விட்டுடுவாங்க. இல்லைன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கடன் விஷயங்களை சிக்கிடுவாங்க. ஸோ இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த கடகத்திற்காகட்டும் ரிஷபத்திற்காகட்டும் இது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான நிலைகள் தான் என்றைக்குமே.
ஸோ இந்த சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களை இவங்க எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அதை இவங்க கோட்டை விட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே அது இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஸோ பொருளாதார விஷயங்களை இவங்க எப்போவுமே கவனமாக இருந்து ஆகணும். என்னதான் இவங்களுடைய ஜாதகமே இவங்களுக்கு கை கொடுத்தாலும் கூட இவங்களுடைய சேமிப்புகளில் இவங்க தனி கவனம் செலுத்திக்கிறது நல்லது தான். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கட்டாயம் கவனம் என்பது தேவை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்களில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கான இந்த ஃபேமிலி அமைப்புகள் அப்படின்னு பார்த்தாலும் இதுவும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா இவங்க வந்து சாஃப்ட் கார்னர். பட் இவங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அடமெண்டலாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்மாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஃபேமிலி விஷயங்கள் பார்த்திங்கன்னா பலாப்பழம் மாதிரி தான், வெளில பார்க்குறது கருமுரடாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சுவையாக இருக்கும். அதனால் இந்த ஃபேமிலி விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய புத்திக்கும் மனசுக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதையும் போட்டு இவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபேமிலி விஷயங்கள், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையுமே இவங்க எப்போவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செயல்படணும். அவசரப்பட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மனஸ்தாபங்களை கொடுத்தே தீரும். என்ன ஜாதகமே உங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மனஸ்தாபங்கள் அப்படின்னா ரொம்ப நாளைக்குலாம் நீடிக்காது. அதெல்லாம் எப்படியோ வெளில வந்துடுவாங்க. ஒரு வேளை ஜாதகமே உங்களுக்கு சரியாக கை கொடுக்கல அப்படின்னா இந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணாலும் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. குடும்பத்துக்குள்ளே இந்த முரண்பாடான நிலைகள், எதிர்ப்புதிருமான விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக இந்த கடகராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. கவனமாக கேட்டுக்கோங்க, கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கஷ்டம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இவங்களுடைய பெற்றோர்கள், வாழ்க்கை துணை, அப்புறம் உறவினர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமான ஆட்கள் தான். கொஞ்சம் ட்ரிகர் பண்ணாலும் ஈகோ ட்ரிகர் ஆகிடும். கிட்டத்தட்ட ரொம்பவுமே நாங்களாம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தான் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து உடன்பிறப்புகள் மேலே ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. என்ன நடந்தாலும் சரி இவங்க அவங்கள என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உடன்பிறப்புகள் அப்படின்னாலே அவங்க மேலே ஒரு அலாதியான தனி பிரியம், பாசம் அப்படிங்கிறது பொங்கும். கூட இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாகவே இருக்கும். கிட்டத்தட்ட இவங்களுடைய வாழ்க்கையினுடைய லாப நஷ்டங்கள் ரெண்டுமே அவங்க வகையில் தான் இவங்களுக்கு ஏற்படுது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நபர்கள். திருமண வாழ்க்கை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். முன்னாடியே சொன்னமாக தான் இவங்க வந்து குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஸோ திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஜென்ரலாகவே இந்த கடகத்தினுடைய இயல்பு என்னென்னா அது எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிடும். அதாவது தனக்குன்னு ஒன்று செப்பரேட்டாக பிரித்து உருவாக்கணும் அப்படின்னு அது பார்க்காது, இன்னொன்னோட மிங்கிளாகத்தான் அது பார்க்கும். ஸோ ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் அமையும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். குழந்தைகள் வளர வளர பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய கண்ட்ரோலில் தான் இவங்களே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக விட்டால் தான் வேலை நடக்கும். ரொம்ப இறுக்கி பிடிச்சி வேலை பண்ணணும்னு நினச்சா அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். ஆனால் குழந்தைகளோட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை விட்டு பிடிச்சா தான் வேலை நடக்கும். சொத்து சார்ந்தல், கல்வி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். பெருசாக இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் இருக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதற்கான அமைப்புகள் இவங்களுக்கு ஓரளவுக்கு கொடுப்பியான நிலைகளில் தான் இருக்குது. பட் தனிப்பட்ட நிலைகளில் இவங்க அந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லாதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க எப்போவுமே கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டுந்தொடாமல் தான் இருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த கடகராசி ரிஷப லக்னம் என்பது தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தும். எல்லாமே இவங்களுடைய விருப்பப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சென்டிமெண்ட்டால் அங்கங்கே அடி வாங்கிடுவாங்க. எந்த மனம் இவங்களை தூக்கி விட்டுதோ அதே மனமானது இவங்களை வலிமை இழக்கவும் செய்யும். ஸோ இந்த விஷயத்தில் இவங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும். மாதிரியான முரண்பட்ட நிலைகள்னால் இவங்க தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.